இந்த கோபம் எதனாலலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஒரு 3 விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணலை, எதுவுமே பண்ணலை, அப்படி பண்ணாத விஷயத்துக்கு ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து கோவப்படுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கோபம் வருது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒரு ஒர்க்கை ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், அந்த ஒர்க்கை அவங்க பண்ணலை, செய்யலை அப்படின்னா அங்கே கோபம் வருது. ரெண்டாவது. மூணாவது, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஒரு விஷயம் அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. அப்போது நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறது. இதனாலே நம்மளுக்கு வந்து என்னன்னா கோபம் வரும். இப்போ இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான், நம்ம ஒரு தப்பே பண்ணலை, ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து நான் இதான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுறாங்க. நம்ம எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து தப்பு பண்ணலை, அப்போ யாரோ ஒருத்தரோட பார்வை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணி அவங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்துல 1 செகண்டோ 2 செகண்டோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, நம்ம வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, நம்ம ஒரு ஒர்க்கு சொல்கிறோம், அவங்க அந்த பண்ணலைன்னா நம்மளுக்கு அதிகமாக கோவம் வரும் அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம ஒரு ஒர்க்கு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க பண்ணலை, ஒருவேளை அவங்க வேறு ஒரு வேலையாக இருந்திருக்கலாம், வேறு ஒரு டென்ஷனில் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங்கில் இருந்திருக்கலாம், அதனால் லேட்டாக இருக்கும். அதனால் அவங்க பண்ணலை அப்படின்னா மேபி நம்ம பொறுமையாக இருக்கலாம். பொறுமையாக இருந்தோம்னா வந்து அதுக்கடுத்து அந்த ஒர்க்கு தன்னால் நடந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மூணாவது, நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறோம், நம்ம சொல்கிற விஷயந்தான் சரின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்தவங்க சொல்கிற விஷயமும் சரியாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோவம் அப்படின்றது வந்து ஒரு 2 செகண்டு தான் நம்மளுக்கு வந்து நான் சொல்கிறது சரி, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. அந்த 2 செகண்டு கோவத்தை நம்ம அமைதியாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா காலம் போகிற போக்கில் அந்த கோவம் வந்து அது தன்னால் சரியாயிடும், அது காணாமலே போயிடும். இந்த கோவத்தை சரி பண்ண முடியாமல் தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பசங்கக்கிட்ட பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை பெரிய லெவலுக்கெல்லாம் போயிருக்குது. அந்த ஒரு 2 செகண்டு 3 செகண்டு நம்ம அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா அது அப்போவே கொஞ்ச நாள் கழித்து காணாமல் போயிருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது பேசுகிறதுனால மட்டும்தான் அதிகமாகுது. என் மென்டார் சொன்னார், கோவம் வரும்போது நாக்கு வந்து யோசிக்காதான் என்ன பேசுகிறோம், அதாவது மூளைக்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை இந்த நாக்குக்கிட்ட இருக்காது கோவம் வரும்போது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி கோவத்தை குறைச்சிக்கிறேன், நானும் மாற்றிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். கோவம் வரும்போது மூளை அமைதியாக இருக்கும், ஆனால் நாக்கு அமைதியாக இருக்காது, அது பேச வைக்கும் அப்படின்னு.